இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த வரப்பு ஓரம் இருக்கிற இந்த பில்லை தான் நாம் எடுக்க போகிறோம். ஸோ 2 சைடும் பயிர் இருக்குது. சென்டராக பார்த்தீங்கன்னா நாம் நடந்து செல்கிற வழி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பில் இருக்குது. ஸோ இதை நாம் எடுத்துகிட்டு மாட்டுகளுக்கு போடலாம். நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ வரப்பு ஓரங்களில் இருக்கிற இந்த பில்லில் தான் பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வகை பூச்சிகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பில்லில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவும் நிழல் தர மாதிரி இருக்கும். அதனால் வெயில் டைமில் இந்த இடத்துல தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கும். அப்புறம் பக்கத்தில் பயிர்கள்லாம் வந்திருக்கு. எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி பறக்குது. ஒரு வழியாக வரப்போகிறோம் இருந்த பில்லெல்லாம் அறுத்தாச்சு. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன அரின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த அரியெல்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த வரப்பு ஓரங்களில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த உணவு போட்டி இருக்கும் கண்டிப்பாக. இந்த உள்ள நிலத்தில் பாருங்கள். ஸோ வரப்பு ஓரம் கொஞ்சம் ஒரு 2-3 செடி தாண்டி அப்புறம் பச்சையாக இருக்கும். ஸோ உணவு போட்டி எப்போதுமே இந்த வரப்பு ஓரம் இருக்கிற செடிகளுக்கு ஏற்படும். அனைத்து சத்துக்களுமே பார்த்திங்கன்னா இந்த பில்களே எடுத்துக்கும் அதிகபட்சமாக. அதனால தான் நம்ம அடிக்கடி வரப்பு ஓரங்களில் இருக்கிற பில்லெல்லாம் சுத்தம் செய்யணும், களையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வரப்பை சுத்தம் செய்த பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கும் பூச்சிகள்லாம் வந்து தங்கிறதுக்கு நாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மூட்டையில் தான் நாம் அறுத்த பில்லெல்லாம் வச்சுருக்கோம்.